அருள் செய்த எந்த விசுவாசத்தையும் குற்றமான, கேவலமான, அல்பமான காரியங்களுக்கு யூஸ் பண்ணாம அதை தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்க ராகாபலை போல யூஸ் பண்ண. அப்ப இந்த ராகாபலை பற்றி 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு ஒழுங்கா இருக்கிறாளே, இவ்வளவு அருமையாக இருக்கிறாளே, அப்படிப்பட்ட ராகாபை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் அவளை துண்டு துண்டாக வெட்டி போட்டார். என்னங்க இப்படி சொல்றீங்க? எவ்வளவு அருமையான ராகம்! சிறு வயதிலிருந்து இறைவனுக்காக வாழ்ந்து காட்டினவை, கடவுளுக்காக தேவனை பற்றி அறிகின்ற அறிவுக்குள்ள வளர்ந்தவள். இப்படிப்பட்ட ராகாவளை என்ன செய்தார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டா, ஏசாயா சொல்லுகிறார், என் தேவனே, நீர் அவளை துண்டு துண்டாக வெட்டி போட்டதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்ற. இவ்வளவு ஒரு அருமையான ராகாவளை இறைவன் எதற்கு துண்டு துண்டா வெட்டி போட்டார்? இதுதான் நமக்கு சத்தியத்தின் பெருவிழா. எங்க அவரை துண்டு துண்டா வெட்டி போட்டதுக்கா சத்தியத்தின் பெருவிழா அப்படின்னு கூறுகட்ட தன்மையாக சிந்திக்காம சரியா சிந்திங்க. அப்படி ஏன் தேவன் வெட்டி போட்டார் என்ற விஷயத்தை ஆராய்ந்து இறைவனை அறிந்து கொள்ள முன்வரக்கூடிய ஒரு அருமையான பாடம் திட்டம் தான் இந்த சத்தியத்தின் பெருவிழா. சரி வாங்க, 4வது விஷயம் சொல்றேன். இவ இன்னும் எவ்வளவு நல்லவள் என்பதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இவ இன்னும் எவ்வளவு நல்லவள் என்று சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, முடிவுல இவள் எவ்வளவு அருமையான விசுவாசத்துல நின்று விட்டா என்று சொன்னா, யுத்தம் முடிந்த உடனே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, பேச்சு கேட்டு அதன்படி நடந்த ராகாபல மட்டும் பாளையத்துக்கு வெளியே நிற்பாட்டு அப்படின்றார். அவங்கள கூட்டிட்டு வந்துரு, அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து பாளையத்துக்கு வெளியே நிற்பாட்டு அப்படின்னு சொல்றார். வாசிங்க யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் உங்க வசதிக்காக 23ஆம் வசனத்தை வாசிக்க. அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். சேஃபான இடத்துல வந்து நிற்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவள் அருமையான குடும்பம், அவள் அருமையா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த குடும்பம். இடி ஊரே பற்றி எரிகிறது நெருப்பால. ஆனா எரிக்கோல இருந்த இந்த அம்மாவுடைய வீடு, இந்த பெண்மனுடைய வீடை ஒண்டி ஆண்டவர் காப்பாற்றினார். சொல்றார் ஆண்டவர் யோசுவாவுக்கு, அவருடைய குடும்பத்தில் அவருடைய அம்மா அப்பா எல்லோரையும் நீ என்ன செய், அந்த பாளையத்துக்கு அங்க வந்து நிற்பாட்டா. ஆண்டவருக்கு பிடிச்சு போச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருக்கு உங்களை பிடிச்சிச்சுன்னா எங்கெல்லாம் நிற்பாட்டுறாரு உங்களுக்கு தெரியுமா? ஒருவன் மேல ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் வந்துச்சுன்னு நினைச்சுக்கங்க, அவனை ஆண்டவர் நிற்பாற்ற இடமே வேறங்க. அவனை பிடிச்சிச்சுன்னு ஆண்டவருக்கு புரிஞ்சிச்சுன்னா அவனை நிற்பாற்ற இடமே வேற. ஒரு இடம் இருக்குங்க, அங்க ஆண்டவர் நிற்பாற்றார் பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் தமது இடது பக்கம் இருந்தவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரர்களே, பிதாவின் சித்தத்தை செய்யாதவர்களே, உங்களுக்கு உங்க தேவதூதனுக்கும் ஆயத்த பண்ணப்பட்ட நரகத்துக்கு போங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த இந்த பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. கடவுள் நிக்க வைக்கிறார் பாருங்க. கடவுள் நம்மளை எங்க நிற்பாற்றார் என்கிற விஷயத்துல நிறைய பேர் கவனம் செலுத்துறது கிடையாது. நாம போய் ஒரு இடத்துல நின்றுறோம், நாம போய் ஒரு இடத்தை நம்ம நிற்பதற்காக ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளை எங்க நிற்பாட்ட ஆசைப்படுகிறார், அங்க நிற்பாட்டப்பட நம்ம முயற்சி எடுப்போம் என்று சொன்னால் அதுதான் நல்லது. ஆனா இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே அங்க நிற்பாட்டும்படியாக நம்ம ஆசைப்படுகிறோம். நான் ஆரம்பத்துல வளரும் போதே என் கூட இருந்த எல்லோருக்கும் நான் சொன்னேன், அந்த ஊழியத்தை நம்ம கையில எடுக்க வேண்டாம். அற்புதம், அடியாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷைகள், அபிஷேகம், அந்த ஊழியத்தை கையில எடுக்க வேண்டாம். அது அப்படியே மறைஞ்சு போயிடும். சத்தியத்தை மட்டும் நம்ம கையில எடுப்போம். இது என்றென்றைக்கு நிரந்தரமா இருக்கிற ஊழியம். இதுதான் இறைவன் விரும்பக்கூடிய ஊழியம். என் கூட இருந்தவங்க யாருமே நம்பல. இப்போ அவங்கள காண முடியவில்லை. இன்னைக்கு நான் மட்டும்தான் நிலைத்திருக்கிறேன், நான் மட்டும்தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பது பெருமைக்குரியதல்ல, மாறாக என் வேலையை நான் தக்க வச்சுக்கிட்டேன்.
எது நல்லது அதுல போய் நில்லுங்க. தேவையில்லாத அந்நிய பாஷைன்னு சொன்னா அவங்க பின்னாடி ஓடுது, அற்புதம் சொன்னா இவங்க பின்னாடி ஓடுது, தீர்க்கதரிசனம் சொன்னா அவங்க பின்னாடி ஓடுது. மக்கள் முன்னாடி நிற்பாட்டக்கூடிய ஊழியம் நமக்கு வேண்டாம். நம்மை நாமே தேவனுக்கு முன்னாடி நிற்பாட்டக்கூடிய ஊழியத்தை நம்ம கையில எடுப்போம். அந்த ஊழியம் தான் நமக்கு வேணும். மக்கள் நம்மை பார்த்து இவன் தீர்க்கதரிசி தானே, ஐயோ இந்த பிரதர் சூப்பர், இவர் அற்புதம் தானே செய்வாரு, ரொம்ப சூப்பர், இவர் பாடுகிறது தானே இவரு ரொம்ப சூப்பர், அப்படி அவனுக்கு முன்னாடி நிற்பாற்ற ஊழியம் நமக்கு வேண்டாம். மறைவாய் இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி நிற்கிற ஊழியம் தான் நமக்கு தேவை. தேவனுக்கு முன்னாடி நிற்கிற ஊழியம் தான் பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போற ஊழியம். அது தேவனுக்கு முன்னாடி நிற்கிற ஊழியம். ஆனால் லேவியருங்க ஜனங்களுக்கு முன்னாடி நிற்கிற ஊழியம். ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஊழியம் கிரேட் அல்லங்க, தேவனுக்கு முன்னாடி நிக்கிற ஊழியம் தான். அந்த ஊழியம் எந்த ஊழியம்? அதுதான் சத்தியத்துல நிற்பது. சரி, இந்த அம்மாவை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அந்த ராகாப் அவருடைய குடும்பத்தை அங்க நிக்க வைங்க அப்படின்றாரு. எப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அங்க நில்லுன்னு சொல்றாரோ அவர் சொல்ற இடம் நமக்கு சேஃபா இருக்குன்னு அர்த்தம். மோசைக்கு ஆண்டவர் சொன்னார், யார் யார் என் வார்த்தை கேட்கிறான் எல்லாரையும் இந்த பக்கம் நிற்பாட்டி என்று சொன்னார். கோராயின் ஜனங்கள்லாம் இந்த பக்கம் நின்னாங்க, ஆரோனுக்கு சேர்ந்தவங்க எல்லாம் இந்த பக்கம் நின்னாங்க. ஆண்டவர் சொல்லாத இடத்துல நிற்காதவங்களுடைய இடத்த பூமி பாயத்திலிருந்து எல்லோரையும் விழுங்கி விட்டது. இதெல்லாம் பைபிள்ல நம்ம வாசிக்கிறதுல வெள்ள ஆடையும் செம்மறி ஆடையும் ஆண்டவர் நிற்பாட்டின விஷயம் நமக்கு தெரிகிறதுல. அவன் நம்ம எங்க நிற்கிறோம் என்பதை பார்க்கணும். இந்த அம்மா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பாராட்டுறார் பாருங்க, ரொம்ப பாராட்டுறார் ஆண்டவர். நல்ல விசுவாசம் வாங்குள்ள, அதனால நீ சேஃபான ஜோன்ல போய் நின்றுக்க அப்படின்னு ஆண்டவர் நிற்பாற்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ராகாபலை குறித்து பைபிள் சொல்லுகிறது, இறைவன் ராகாவை துண்டு துண்டா வெட்டி போட்டார். அதுவும் பைபிள் அப்படிதான் சொல்லுது. எப்படி வெட்டி போட்டாரா? பைபிள் சொல்லுது துண்டு துண்டாய் வெட்டி போட்டார். இது எங்க ஆகுது? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எங்காவது வாசித்திருக்கிறீங்களா? ராகாவை இறைவன் துண்டு துண்டா வெட்டி போட்டார். வராது, நீங்க சொல்லவும் இயலாது. அந்த வசனத்தை கண்டுபிடிக்க முடியாது நான் சொல்லல, கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஏன் துண்டு துண்டா வெட்டி போட்டார்? இவ்வளவு நல்ல ஸ்திரிய ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார்? இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள திருச்சி இடத்துல நமக்கு மீட்டிங் இருக்கு. அந்த இடத்துல அந்த பிள்ளைங்க திருச்சியில் அந்த மீட்டிங் நடத்துவதனால் சும்மா சாப்பிட்டுக்கிட்டு வந்து வசனத்தை கேட்கறது ஒரு பெரிய விஷயமா. அதனால இருந்து இப்பொழுதே நீங்கள் என்ன செய்யுங்க, திருச்சிக்கு புறப்பட என்னெல்லாம் ஆயத்தம் படணுமோ சீக்கிரமா ஆயத்தம் பண்றங்க. 4 விஷயத்தை கவனிக்கிற, 4 விஷயத்துல இந்த ஸ்திரீ அவ்வளவு அருமையாக இருக்கிறார். இப்படிப்பட்ட அருமை ஸ்திரீய கடவுள் ஏன் துண்டு துண்டா வெட்டி போட்டார்? அவ என்ன நடந்திருந்தா ஆண்டவர் துண்டு துண்டாய் வெட்டி போவார்? நான் சொல்லிட்டு இருக்க நல்ல கவனிக்கணும். பைபிள்ல துண்டு துண்டு என்று சொல்லப்படுகிறது அதே வார்த்தையை தான் நானும் சொல்றேன். ஏதோ இந்த மீனை துண்டு துண்டா வெட்டுறோம் பாருங்க, இந்த கருவாடை துண்டு துண்டா வெட்டுறோம் பாருங்க, அது போல ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அதுவும் ஆண்டவர் சொன்ன பரவாயில்ல, ஏசியா தீர்க்கதரிசி சொல்றார், ஆஹா நீ ராகாபல துண்டு துண்டா வெட்டி போட்டுனதை நாங்கள் மறக்க முடியுமான்னு சொல்றார். அதை யார் சொல்றது? ஏசியா தீர்க்கதரிசி சொல்றார். அப்ப என்ன நடந்திருக்கும்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்ன நடந்திருக்கும்? எத்தனை பேர் உண்மையிலேயே யோசிக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையிலேயே ஆசைப்படுறீங்க? ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஆண்டவர் பேர் மேல நம்ம விசுவாசமா இருந்தா நம்ம கூட இருக்கிற கழுது கூட நம்ம கிட்ட பேசும். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த ஊழியர்கிட்ட கேட்டேன், எப்படி நம்ம விசுவாசமா இருந்தா பக்கத்துல இருக்கிற கழுது பேசும் அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னா, பீலாம் கிட்ட கழுத பேசல, அது பீலாமுக்கு புத்தி இல்லைன்னு பேசுச்சு, அப்ப உங்களுக்கும் புத்தி இல்லையான்னு கேட்டேன். இல்ல அப்படி இல்ல, கழுத நம்ம கிட்ட பேசுனா ஒரு கிரேட் தானே. கழுத பேசுகிறதெல்லாம் கிரேட்னு சொல்ற இந்த ஊழியக்காரங்களுக்கு வேற எந்த விஷயத்துல அறிவுரையை நம்ம சொல்ல முடியும்? இறைவன் நீ பேசுவதற்கு லாக்கி இல்ல, நீ யாருடைய குரலுக்கு செவி கொடுக்குதுல தெரிஞ்ச பிற்பாடு இறைவன் கழுதைய பேச விடுறார் அப்படின்னா இதை விட மோசமான நிலை அந்த மனிதனுக்கு வேற எங்கே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனந்து கழுதை என்கிட்ட பேசுகிறதா அது கிரேட் அல்ல, இறைவன் உங்ககிட்ட பேசுகிறாரா அதுதான் கிரேட். இறைவன் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு
அதுபோல இறைவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுல கவனம் செலுத்த நாம் போகும்போது பாருங்க என்னெல்லாம் புதைப்பொருள் கிடைக்கிறது. சரி, ஆண்டவர் ஓரமா நில்லுன்னு சொன்னார் இல்லையா? எதுக்கு நில்லுன்னு சொன்னார் தெரியுமா? ராகாபலையும் அவருடைய குடும்பத்தையும் ஓரமா நிக்க சொல்ல அப்படின்னு சொன்னார். யுத்தம் எல்லாம் முடிந்த பிற்பாடு யோசுவா கேட்கிறார், ஆண்டவரே அவங்க ஓரமா நில்லுன்னு இருக்கிறாங்க, என்ன செய்யட்டாங்க? அப்ப ஆண்டவர் சொன்னார், இனி அவள் அந்நிய ஜாதி அல்ல, நீங்களே யாராவது ஒருவர் அந்த பெண்ணை கட்டிக்கங்க. ஒரு மாப்பிளைய தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நாம் பார்த்திருக்கிறோம், தூய்மையானவ, விசுவாசம் உள்ளவ. அவளுக்கு யாராவது உங்களுக்குள்ள யாராவது மாப்பிளைய தேர்ந்தெடுத்து ஒரு மாப்பிளைய கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த ராகாபல் என்ற ஸ்திரீ தான் நம்ம தாவீது ராஜாவுடைய கொள்ளுப்பாட்டியாக இருந்தார். தாவீது ராஜா எவ்வளவு பெரிய அரசன், எவ்வளவு தீர்க்கதரிசி, ஆசாரியனுக்கு ஆசாரியன், தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி. தாவீது கிட்ட இறைவன் வெளிப்படுத்திய விசேஷம் பயங்கரம். அப்படிப்பட்ட தாவீதுக்கு பாட்டி அம்மா யாருன்னா இவங்க தான். யாரு? இந்த ராகாபு தான். வாசிங்க, சும்மா சொன்னா நல்லா இருக்காது. இந்த ராகாபு யாரு என்று சொல்லி பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு முறை வாசத்தை பாருங்க, நீங்களே ஸ்தம்பித்து போவீங்க. ராகாபுலுக்கு அந்த காலத்தில் திருமணம் எல்லாம் நடந்து இறைவன் எப்படி எல்லாம் அந்த வாழ்க்கையை அவளுக்கு திருப்பி கொடுத்தார் என்கிற விஷயத்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றார். ஆஹா, சல்மோன் போவாசை ராகாபல் இடத்துல பெற்றார். அப்ப ராகாபலுக்கு அப்பவே வந்த வாழ்க்கைக்கு துணையா நின்றவர் யாருன்னா சல்மோன். சாலமோன் அல்ல, சல்மோன். சல்மோன் சொல்றாப்ல, ராகாபுக்கு நான் வாழ்க்கை தரேன், ஊரே அவளை வேசி என்று கூப்பிடலாம், ஆனா அவ வேசி அல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வாழ்க்கை கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு அந்நிய ஸ்திரீயை இறைவன் ஆபிரகாம் சந்ததியாக மாற்றி விட்டார். இப்ப ராகாப் ஆபிரகாம் சந்ததி என்று எண்ணப்படுகிறார். அதனால சல்மோனுக்கு இவள் திருமணம் செய்யப்படுகிறார். சல்மோனுக்கு திருமணம் செய்யப்பட்டபடினால் நாம் கூட பாடுறோம் இல்லையா, போவாஸ் போவாஸ். போவாஸ் என்பவர் ஆண்டவருக்கு நிழலாக இருந்தவர் என்ற பாடலை பாடுகிறார். அப்படிப்பட்ட போவாசுடைய அம்மா தான் ராகாபு. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓஹோ, போவாசு ஓபேது இடத்துல ரூத்தை பெற்றார். ரூத் இடத்துல ஓபேது ஈசாயை பெற்றான். ஆஹா, ஓபேது என்ன பண்றாப்ல? ஈசாவை பெறுகிறார். அப்ப ஈசா யாரை பெற்றார்? 6ஆம் வசனத்துல ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். அப்ப தாவீது ராஜாவுக்கு கொள்ளுப்பாட்டி யாருன்னா ராகாபு. கடவுள் எங்கேயோ இருந்த ஒரு ஸ்திரியை எங்க வந்து நிற்பாற்றார் பாருங்க. இப்போ இங்க தாவீது ஹீரோ அல்ல, ஆக்சுவலி பார்க்க போனா இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றிலேயே பேரை வாங்கினவள் ராகாபலி என்று தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்று அப்படிதானே சொல்லுது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆஹா, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றுல யாருக்கும் இடம் இருக்குன்னா விசுவாசத்திலும் தேவனுடைய சத்தியத்திலும் நடந்த ராகாபலுக்கு இடம் இருக்கிறது. ஐயோ, கரங்களை தட்டி ஆண்டவரை சொத்தரிக்கலாமா? எவ்வளவு அருமையான ஸ்திரீ! எப்படிப்பட்ட அருமையான ஸ்திரீயை குறித்து ஏசாயா சொல்றாரு, என் ஆண்டவனே, அவள் அன்றைக்கே நீ துண்டு துண்டா வெட்டி போட்டீர். அவள் அன்றைக்கே நீ துண்டு துண்டா வெட்டி போட்டீர். எப்படி இது ஆகும்? இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி ஆண்டவர் ராகாபை துண்டு துண்டா வெட்டி போட என்னதான் காரணம் இருக்கும்? விடுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அது வேற ராகாப், இவர் வேற ராகாப், அதை போய் பெருசா பேசுங்கிறீங்களே அப்படின்னு சொல்ல வேண்டாம். நல்லா கவனிக்கணும், இந்த ராகாபுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது அப்படின்னு. 4 விஷயம் சொல்லிட்டேன். இவ அவ்வளவு ஒழுங்குள்ளவள், அவ்வளவு அருமையானவள், விசுவாசத்தில் நடைபோற்றவள். இப்படிப்பட்ட ஒரு ராகாபலை குறித்து 5வது விஷயம் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு 6 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அதுல 5வது 3 பேர் புதிய ஏற்பாட்டுல பேசினாங்க. ராகாபலுடைய விஷயத்த 3 பேர் பேசினாங்க. யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றை பேசும்போது மேத்யூ பேசுறார். ராகாபல் என்ற பெயரை அங்க பதிக்க விடுறார்.
ஆக்சுவலி பாருங்க, தாவீதுடைய மகன் மீகால் இடத்துல பிறந்திருக்கணும். ஆனா பெத்சபால் இடத்துல பிறந்திருக்கிற அந்த பெத்சபாலுடைய பெயர் எப்படியோ அதே போலதான் ராகாபலுடைய பெயர் இங்க பதிக்கப்படுது. மீகாலுடைய பெயர் அங்க இல்ல. நீங்க கவனிச்சீங்களா? மீகாலுடைய பெயர் இல்ல, ராகாபலுடைய பெயர் வருது. பெத்சபாலுடைய பெயர் மீகாலுக்கு பதிலாக எப்படி வருகிறதோ அப்படிதான் அந்நிய ஸ்திரீயா இருந்த ரூத்துடைய பெயர் எப்படி வந்துச்சோ அதே போல அந்நிய ஸ்திரீயா இருந்த ராகாபலுடைய பெயர் கூட இங்க காணப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்ப ராகாப் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவள். அதனாலதான் மேத்யூ ராகாப் என்ற பெயரை யூஸ் பண்றார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். இங்கிலீஷ் பைபிள்ல மாறி மாறி ஸ்பெல்லிங் ராங்கா வரும். இதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்பெல்லிங் ராங்கா வரும். ஒரு இடத்துல RAHAB ராகாப் அப்படின்னு வரும். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு சில இடங்கள்ல RACHAB வரும். ராகாப் அப்படின்னு சொல்லி CH என்ற ஸ்பெல்லிங் போட்டிருப்பாங்க. உடனே CH வந்த உடனே இது வேற ராகாபு, அது வேற ராகாபு. ஏன்னா ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதே போலதான் தமிழ்ல கூட ஸ்பெல்லிங் ராங்கா வருது. ராகாபுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு சொன்னா R துணைக்காலு கா துணைக்காலு பா ராகாபு. ஆனா ஒரு இடத்துல ராகாபருடைய ஸ்பெல்லிங் ER துணைக்காலு கா துணைக்காலு பா அப்படின்னு வரும். அப்ப நீங்க இத பார்த்த உடனே நீங்க பிரமித்திர கூடாது. ஓஹோ, இந்த ராகவ் வேறு இந்த ராகவ் வேறு அப்படின்னு இங்க நல்லா கவனிக்கணும். நாம கூட தமிழ் மொழியில இயேசு ராஜா அப்படின்னு எழுதணும்னா என்னன்னு பண்றோம்? ராஜா என்று எழுதுறதுக்கு முன்னாடி போட்டாதான் ராஜா என்ற ஸ்பெல்லிங் கிளீனா வரும். நேரடியா ஆறு போட்டுட்டா ராஜா வராது. ராஜாவுக்கு ரா ராஜா இல்ல, ராஜா, அதுதான் ராஜா. இதே போல நம்ம இங்கிலீஷ்ல நம்ம பார்ப்போம் என்று சொன்னாலும் இதை போன்ற நிறைய விஷயம் நமக்கு இருக்கும். ஸ்பெல்லிங் அங்க இருந்தாலும் அது நம்ம வந்துட்டு எப்படி படிக்கணுமோ அப்படி நாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அப்படி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வார்த்தை இதை தான் குறிக்கிறது. சைக்கோ என்று சொல்லுவதற்கு முதல் ஸ்பெல்லிங் P என்று தான் ஆரம்பிக்கும், S என்று ஆரம்பிக்கும். ஆனா பேசும்போது சைக்கோ சைக்காலஜி என்று தான் சொல்லுவோம். ஆனா ஸ்பெல்லிங் கவனிக்கும் போது PH தான் ஆரம்பிக்கும். அப்ப அது ஸ்பெல்லிங் ராங் என்று சொல்ல முடியுமா? அப்ப அதை புரிஞ்சுக்கிறோம் இல்ல? அந்த ஸ்பெல்லிங்கை பார்த்த உடனே ஆஹா, இது இந்த ஸ்பெல்லிங் இந்த விஷயத்தை தான் குறிக்கிறது, இந்த விஷயத்திற்கு ஏற்புடையதாக தான் இருக்கிறது. HUMAN ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். HUMAN என்னது? என்ன சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹியூமன். HUMAN ஹியூமன். அங்க நீங்க யூனி யூஸ் பண்றீங்க. ஆனா அதே டிவில இன்னொரு HUMAGA அப்படின்னு ஒரு டிவி இருக்கிறது. அங்க மட்டும் அங்கம்மான்னு சொல்றீங்க. ஏன் உங்க அம்மான்னு சொல்லி போர்த்தானே. இவ்வளவு ஒரு அசிங்கமான இங்கிலீஷ்க்கு ஒரு இடம் இருக்கு, இவ்வளவு தூய்மை தமிழுக்கு இடம் இல்லை. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அன்பு தேவ பிள்ளைகளை, எக்ஸ்பீரியன்ஸ்ல சில விஷயம் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படிதான் சில விஷயத்தை ராகாபலி என்று எண்ணப்படுவதற்கு யோசுவா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அதே ராகாபு தான் இப்ரியர் புஸ்தகத்துல அதே ராகாபல தான் பவுல் பேசுவார். ஆனா ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகும். யோசுவா புஸ்தகத்துல RAHAB, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசக்கூடிய இப்ரியர் புஸ்தகத்துல RACHAB வரும். அதனாலதான் அதுக்கு ஒரு புது கதையை கட்ட வேண்டாம். அதுக்கு ஒரு புது கதையை கட்டிக்கிட்டு அது எங்க என்னமோ அப்படின்னு சொல்லி ஒரு புது கதை கட்ட வேண்டாம். ஸ்பெல்லிங்க நாம புரிஞ்சுக்கணும். இது எதுக்கு சொல்லுது, ஏன் சொல்லுகிறது என்கிற காரியத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் மிக நல்லது. அப்ப சில நேரங்கள்ல நம்முடைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க ஃபயர் அப்படின்னுவாங்க. அவங்க ஃபயர் என்று சொல்லுவது அதே வார்த்தையை வந்துட்டு வேலை மேல இருக்கிற ஓனர் யூஸ் பண்ணுவாருன்னா அது வேற விஷயம். என் ஊழியக்காரர் சொல்லிட்டாருன்னா ஃபயர் சொன்ன உடனே கீழே வந்துடாத, கெட் அவுட் என்ற வார்த்தையை அவர் ஃபயர்னு சொல்லுவார்.
ஆனா அங்க பயன்படுத்தும் போது அதே ஃபயர் என்ற வார்த்தை, ஆனா வேற அர்த்தம். ஆனா இங்க பயன்படுத்தும் போது இதனுடைய அர்த்தம் வேற என்று வருகிறது. அதனாலதான் AEIOU ஒரு உயிர் எழுத்தாக கொடுக்கறாங்க. ஆனா நிறைய இங்கிலீஷ் படித்தவர்களுக்கு AEIOU எங்கெங்க யூஸ் பண்ணன்ற அருகதையே தெரியாம இருக்கும். இது எனக்கு ரொம்ப வெசனம். கேட்டா அவங்க சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் மீடியம். ஆனா AEIOU போட்டு படிக்கவோ அதுக்கு ஏற்றபடி பேசிடவோ அவங்களுக்கு அந்த அருகதை இருக்கிறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன். ராகாவலி என்னப்படுகிற இந்த விஷயம் இப்ப பைபிள் இருந்து பார்க்கும் போது ஆரம்பத்துல இருந்து ஒரே ராகாபலை பற்றி தான் பேசியது. இப்ப மேத்யூ சொல்ற ராகாப் யார் என்று சொன்னால், சல்மோன் காலத்துல அந்த சல்மோனுடைய விஷயத்தை பார்க்கும்போது தெரிகிறது. அது எரிக்கோ மதில் கிட்ட வரும்போது பிரியட். அது அப்ப சல்மோன் தான் ராகாபல திருமணம் செய்யறான். அப்ப அடுத்தது எபிரியர் புஸ்தகத்துல பவுல் பேசுறாப்ல. வாசிக்கலாமா? எபிரியர் புஸ்தகத்தை ஒரு கணம் எடுத்து வாசித்து பாருங்க. இங்கே பவுல் பேசுறாப்ல. 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 11ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்க நாம் முன் போகலாம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ஆஹா, சேதமாகாமல் இருந்தால். இந்த ராகாபு தாங்க அந்த ராகாப். இவ்வளவு நேரம் அவளை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படிப்பட்ட ராகாவை இறைவன் துண்டு துண்டாக வெட்டினார். போங்க, சும்மா அந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்றீங்களா? நான் கண்டிப்பா வரேன். ஆனா எதுக்கு இவ்வளவு போய் பேசுறீங்க? இவ்வளவு நல்ல பெண்மணிய ஆண்டவர் எப்படி துண்டு துண்டா வெட்டுவாரு? அடடா, என்ன பிரதர் நீங்க அப்படின்றீங்களா? வாங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று பாருங்க. ஆக மொத்தத்துல புதிய ஏற்பாட்டுல 3 நபர்கள் ராகாபலுடைய வார்த்தையை உச்சரித்தாங்க. ஒன்று மேத்யூ, இன்னொன்று பவுல், இன்னொன்று யாக்கோபு. யாக்கோபு கூட தன் நிருபத்துல என்ன தெரியுமா ராகாபலை பற்றி சொல்லும் போது மிக அருமையான ஒரு விசுவாச வார்த்தை அவர் பயன்படுத்துறார். யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25 வசனம் வாசிக்கப்படுகிறதை கேளுங்க. ராகாபலை பற்றி யாக்கோபு என்ன சொல்றார்? அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அவள் ஒரு நீதி உள்ள ஸ்திரீன்னு யாக்கோபே சர்டிபிகேட் கொடுக்கிறார். தேவனும் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவர் ரொம்ப விசுவாசம் உள்ள ஸ்திரீ. பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களும் அந்த ஸ்திரீயை பாராட்டினார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் பாராட்டினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வம்ச வரலாற்றுடைய விஷயத்துல பாராட்டுறார். இவ்வளவு அருமையான ஸ்திரீ என்ன ஆயிட்டா? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. எவ்வளவு ஒரு அருமையான ஸ்திரீ என்ன ஆயிட்டா? வாசிங்க. ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஏசியா தான் சொன்னாரு அப்படின்னு. வாங்க, ஏசியா இவளை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு நாம் வாசித்து பார்க்கலாம். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் உங்க வசதிக்காக 9 வசனம் வாசிக்கப்படுகிறதை கேளுங்க. எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலுசர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? ஏசியா சொல்றாரு, என் ஆண்டவனே, நீ ராகாபலை அந்த நாட்களில் துண்டித்தவர் நீர்தானே, வலுசர்பத்தை கூட வெட்டினவர் நீர்தானே. ஏசியா சொல்றாரு. இந்த அம்மா வெட்டப்பட்டுட்டாங்க. இந்த அம்மா ஏன் வெட்டப்பட்டாங்க? ஏசியா தீர்க்கதரிசி சொல்றார், ராகாபலை வெட்டியதை நீதானே ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ மறுபடியும் வாசிங்க. என்னன்னு சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க. எழும்பு பலன்கொள். இவரு ஏசியா சொல்றாரு, ஜனங்களுடைய சார்பில் இறைவனுக்கு சொல்றாரு, எழும்பு ஆண்டவரே, எழும்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாராட்டி சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்றாரு. புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. பூர்வ நாட்கள்ல நீங்க எழுப்பினது போல எழும்பும் ஆண்டவரே. ராகாவை துண்டித்ததும் வலுசர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? வலுசர்பத்தை வதைத்ததும் நீர்தான் அல்லவோ? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு அருமையான ஒரு விசுவாசத்துல வீரலா இருந்த இந்த ராகாவை இறைவன் எதுக்கு துண்டித்தார் என்றா துண்டு துண்டா வெட்டி போடுறார். போங்க, எல்லாம் கடவுளை பற்றி நான் என்னமோ தூய்மையா நினைக்கிறேன். நீங்க என்னன்னு சொன்னா என்னமோ ஆண்டவர் வெட்டுறாரு, குத்துறாரு, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கீங்களே, அப்படி நினைக்க வேண்டாம்.
அதை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிவது தான் நல்லது. அப்படி அறியவில்லை என்று சொன்னா நல்லா இருக்காது. அது அறிய வேண்டிய வார்த்தை அப்படித்தான், அதை புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிதான். இப்ப நம்ம மதியில சாப்ட்வேர்லயே வேலை செய்யறவங்க என்கிட்ட குடும்ப ஸ்டோரியை சொல்லும் போது இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சாப்ட்வேர்லயே வேலை செய்யறது இல்லையா, அதனால சொல்லுவாங்க, ஐயா விடுங்க, எங்க மனைவி அவளுடைய மைண்ட்ல இருக்கிற ஓஎஸ் சரியில்லை, அது பழைய விண்டோஸ், அது அவ எப்ப பாரு இப்படிதான் ஸ்ட்ரக் ஆயிட்டே இருப்பான். அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, ஐயோ எங்க கணவரை பற்றி விடுங்க, அது ஒரு ஓட்ட கீபோர்டு. அது இந்த பாருங்க, அவங்க அதே பற்றி தான் பேசுவாங்க. இந்த பேக்கரியில இருக்கிற வேலை செஞ்சுட்டு வர அவங்க குடும்பத்துடைய ஸ்டோரி கேட்டா, அது விடுங்க, அது என்ன சொல்லலாம், அது தீஞ்சு போன பண்ணுங்க அப்படின்னு அவங்க அந்த உதாரணத்தையே கொடுப்பாங்க. இந்த துணி கடையில வேலை செய்றவங்களை கேட்டாக்கா, எப்படிங்க உங்க கணவர், அது ஒரு கிழிஞ்சு போன துணிங்க, அது விடுங்க நீங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க துணி கடையில வேலை செய்யறவங்க. இதே போல நோட்டு, அதாவது பேங்க்ல வேலை செய்றவங்கள குடும்ப ஸ்டோரியை கேட்டாக்கா அவங்க சொல்லுவாங்க, அது ஒரு செல்லாத காசு, அதை பத்தி எதுக்குங்க உங்களுக்கு பேச்சு. அந்த பேங்க்ல இருக்கிற அதே மேட்டரை பத்தி அப்படியே பேசுவாங்க. அவங்க துணி கடையில வேலை செஞ்சு அதே துணி கடையை பத்தி பேசுவாங்க. அதுபோல நம்ம எந்த தொழில இருக்கிறோமோ அதே மாதிரி சில பேர் பாருங்க, காலையில இருந்து மாலை வரைக்கும் வெறும் வீடை கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கணவர்கிட்ட சண்டை போடுவது, 30 வருஷமா உங்ககிட்ட குப்பை கொட்டின்னு இருக்கிறானா இல்லையா அப்படின்னு. இவங்களுக்கு அதே புதிதான், குப்பை வாருவது, குப்பை கொட்டுவது. அதனால அந்த கணவர்கிட்ட பேசும்போது கூட 30 வருடமா உங்ககிட்ட குப்பை கொட்டின்னுக்கிறானா இல்லையா, அந்த குப்பையை அப்படியே பேசுவாங்க. இந்த பொம்மை செய்யறவங்கள வீட பாருங்க, அவர் எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் இப்படியேதான் பொம்மை ஆட்டுற மாதிரியே தலை ஆட்டிட்டு போ அப்படின்னு அதே உதாரணத்தை கொடுத்து அவங்க பேசுவாங்க. அதுபோல என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இங்க இருக்கிற விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்க. துண்டித்தார் என்ற வார்த்தை துண்டு துண்டாக வெட்டினார் என்கிற வார்த்தைக்கு ஈடாக ராகாபலுடைய வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரத்துல என்ன ஆனது. சரி, ஏசியா தீர்க்கதரிசி ஏதோ வளரி இருப்பார், நீங்க ஒண்ணுங்க, அவர் ஏதோ ராகாபல் என்று வளரி இருப்பார், இத போய் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்களே. அப்ப நானும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, புதிய ஏற்பாட்டுல 3 பேர் சொன்னாங்களே, அது வளருகிற விஷயமா? மேத்யூ சொன்னாரு, லூக்காஸ் சொன்னாரு, யாக்கோபு சொன்னார், அது வளர்ற விஷயமா? அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலும் 3 பேர் சொன்னாங்க. யார் யார் தெரியுமா? அது 3 பேர். நம்பர் 1 ஏசியா சொன்னார், நம்பர் 2 ஹேமன் சொன்னார், நம்பர் 3 ஏத்தன் சொன்னார். இவங்க 3 பேருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கு. இவங்க 3 பேரும் ராகாபலை குறித்து தெளிவாய் பேசின வார்த்தைகள். ஹேமன் எப்படி பேசினார், ஏத்தன் எப்படி பேசினார், ஏசியா எப்படி பேசினார் என்று பைபிள்ல பதிக்கப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இல்லையா? சங்கீத புஸ்தகத்தை ஒரு முறை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, அப்ப நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏத்தன் என்னப்பட்ட ஒரு சங்கீதக்காரன் ராகாபலை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்ற விஷயம் அங்க பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சங்கீத புஸ்தகம் 89:10 வசனத்தை ஒரு கணம் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க, அப்ப புரிஞ்சுக்குவீங்க, ஓ ராகாபலை பற்றி இப்படி எல்லாம் இருக்கானே. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்தீரோ, செத்து போன வீரரிலிருந்து உம்மை துதி. இல்ல 89:10 வசனம். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கின். ஆஹா, நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல நீர் மாற்றி விட்டீர் ஆண்டவரே. ஒரு சங்கீதங்கள்ல கூட சொல்லப்பட்டிருக்கிறது, ராகாபை வெட்டின விஷயம் யாக்கோபு ஏசியா மட்டும் சொல்லல, ஏத்தன் என்னப்பட்ட சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, ராகாபை இறைவன் வெட்டி போட்டார். அப்ப இவள் என்ன தப்பு செஞ்சிருக்கலாம்? இல்ல என்ன விஷயம் இது? ஏன் ராகாபலை இறைவன் இப்படி வெட்டி போட்டார்? இவ்வளவு அருமையான ஸ்திரீயாச்சு, இவ்வளவு பேர் பெற்று இருக்கிறாளே. எத்தனை பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனந்த இப்பொழுதே ஆயத்தம் பண்ணுங்க. இப்போ போய் உண்டியில 1 ரூபாய் போட்டு வராதீங்க, ட்ரைன் போயிடும். இப்ப நீங்க 100 ரூபாவோ போட்டு வரணும். ஏன்னா சத்தியம் நமக்கு மிக மிக அவசியமானது. இப்பேரிப்பட்ட ஒரு சத்தியத்தை நான் சொல்லி முடிக்கும் போது ஆச்சரியமாக வாயடைந்து போவீங்க. இறைவன் நல்லவர் அப்படின்னு. இங்க யார் ஹீரோனா? இறைவன் தான் ஹீரோ. இறைவன் எவ்வளவு ஹீரோவா, அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார்.
நம்ம புரிஞ்சிக்காம போயிட்டோம். வெட்டு குத்து என்கிற வார்த்தை தான் அங்க அது அசிங்கம் என்று எண்ணப்படுகிறது. ஆனா வெட்டு குத்து என்ற வார்த்தைக்கு இப்ப நாங்க கூட எங்க தொழில் ரீதியில சில வார்த்தைகளை யூஸ் பண்றோம் ஆண்டவரே. அப்படிதான் நம்முடைய வார்த்தைகள்ல கூட வெட்டி போட்டார் என்கிற அந்த வார்த்தை எத்தொகையானது. சங்கீதக்காரங்க இந்த வார்த்தையை ஏன் பேசினாங்க? ஏசியா தீர்க்கதரிசி ஏன் இந்த வார்த்தையை அவர் பேசினார்? ஏசியா தீர்க்கதரிசியும் பேசியிருக்கிறார், அந்த பக்கம் சங்கீதக்காரனும் பேசியிருக்கிறார். இதெல்லாம் விட்டா இன்னொரு விஷயம் இருக்குங்க, அது கூட ஆச்சரியங்க. 87ஆம் சங்கீதத்தை வாசிங்க. 87ஆம் சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இவர் சொல்றாரு, எல்லா வண்டவாளத்தை வெளியே வைக்குவேன் அப்படி என்பது போல இவர் சொல்றாரு. என்னை அறிந்தவர்களுக்குள்ள ராகாபலை பற்றியும் பேசுவேன், பாபிலோனை பற்றியும் பேசுவேன். அப்போ ராகாபலுடைய விஷயத்துல என்னமோ நடந்திருக்கு. அப்படி நடக்காம இவங்க எல்லாம் இப்படி பேச மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் பேசினார் என்றால் ஓகே, பைபிள்ல கூட இப்படிதான் இருக்கு. யாரோ ஒருத்தருடைய பேச்சு கேட்காது, 3 சாட்சிகள் வேணும்னு சொல்லுது. அதே போலதான் இன்றைக்கு கூட கோர்ட்ல ஒருத்தருடைய சாட்சி அல்ல, 3 பேருடைய சாட்சி வேணும்னு சொல்லுவாங்க. அதுபோல 3 சாட்சிகள் உண்டு. ஒரு பக்கம் ஹேமன், இன்னொரு பக்கம் ஏத்தன், இன்னொரு பக்கம் ஏசையா. 3 பேர்கள். இவங்க 3 பேர் சொல்ற வார்த்தை வேற மாதிரியா இருக்கு. புதிய ஏற்பாட்டுல மேத்யூ, பவுலு, யாக்கோபு சொல்ற 3 பேருடைய வார்த்தை வேறு பக்கமா இருக்கு. நடுவுல ராகவலை பற்றி இவ்வளவு நேரம் நம்ம தியானித்த விஷயம் வேற மாதிரியா இருக்கு. அப்ப இந்த ராகாவலுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் தான் என்ன? பரவாயில்ல, இன்னும் உங்களுக்கு 12 நாள் டைம் இருக்கு. 12 நாள் டைம்ல ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ்டர் அப்படின்னா சந்தோஷமா இங்கே இருந்துருங்க. நாங்க அங்க போய் தியானம் பண்றோம். இல்ல அப்படின்னு சொன்னா புக் பண்ணுங்க, வாங்க. நான் பாருங்க, ஒவ்வொரு சத்தியத்தின் பெருவிழாவில் கூட குதூகலமான இறைவனை அறிகின்ற அறிவுக்குள்ள உங்களை கொண்டு போறேன். சும்மா ஏதோ ஒரு விஷயத்த பேசாம ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும். இறைவனை குறித்து அறிய வேண்டியது இந்த வகையில இருக்குன்னா அந்த வகையில தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி எந்த மேட்டரை எடுத்தாலும் அதுல ஆழம் அகலம் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். இதுல நீங்க மிகவும் பழகப்பட்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் போது இதை நீங்க கேட்பது மிக அவசியம். இப்படிப்பட்ட ஸ்திரீயை குறித்து 2 மணி நேரம் நான் பேசி முடிச்சிட்டேன். அதனால எனக்கு சத்தியத்தின் பெருவிழாவில் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா எனக்கு சத்தியத்தின் பெருவிழாவில் ரொம்ப ஈஸியா இருக்கும். பேசி உடனே நான் முடிச்சிடலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை இழக்காதிருங்க. இந்த அற்புதமான ஒரு வெளிப்பாடை பெறுவதற்கு இந்த வாய்ப்பை இழக்காதிருங்க. உடனே ஒரு புறப்படுவதற்கான ஆயத்தத்தை உடனே செஞ்சிடுங்க. குடும்பத்தோடு கூட முக்கியமா வந்து கேளுங்க. ஒண்டியா கேட்காதீங்க. நீங்க மட்டும் அந்த தராசுல நிற்கும் போது நீங்க வெயிட்டா இருப்பீங்கன்னா நீங்க கீழே போயிடுவீங்க. சத்தியத்தை கேட்காதவங்க எல்லா விஷயத்திலையும் தவறான விஷயத்துல மேலேயே இருப்பாங்க. சரியா 2 பேரும் உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சத்தியத்தை கேளுங்க. தராசுல சேமா இருக்க எப்பொழுதும் இருங்க. தராசுல நீங்களும் சத்தியத்தை கேட்காதவங்களும் இருப்பீங்க என்று சொன்னா மேல கீழமாயிடும். 2 பேரும் கேட்பீங்கன்னு சொன்னா நீதி கேட்டபடி சரியா இருக்கும். அப்படி ஒரு நீதி உள்ள விஷயம் இதுல அடங்கியிருக்கு. நான் கூட இந்த காரியத்தை இப்பதான் தியானிக்கலாம், வசனத்தெல்லாம் எழுதலாம் அப்படின்னு வந்தேன். இங்க இருக்கிற யூபிஎஸ் எல்லாம் ரெடி பண்ணி, ஃபேன் எல்லாம் ரெடி பண்ணி, அதாவது யூபிஎஸ் உடைய லைட் எல்லாம் ரெடி பண்ணி, சார் கொஞ்ச நேரம் அப்படி உட்காரலாமே என்று சொல்லி லூக்கா பிரதர்கிட்ட பேச்சு கொடுத்ததுதான். அது பேசினதுல டைம் எப்படி போச்சுன்னு தெரியல. அவ்வளவு சீக்கிரம் ஜனங்க வருவதை கண்டு உள்ள போக வேண்டியதாக மாறிடுச்சு. அப்ப நான் இந்த வசனத்தை எல்லாம் நேர்த்தியா ஒரு ஒழுங்கா எழுத என்னால முடியல. நான் அப்படியே உங்ககிட்ட பேசி இருக்கிறேன். அப்படி பேசிய விஷயத்துல கூட எவ்வளவு ஒழுங்கா உங்ககிட்ட காட்டி இருக்கிறோம் பாருங்க. ராகாவளை பற்றி எப்படி எல்லாம் நல்ல விஷயம் சொல்லி பின்பு ஏசியா தீர்க்கதரிசி 51ஆம் அதிகாரம் 9 வசனத்திலையும், சங்கீத புஸ்தகம் 89 10 வசனத்திலையும், அதே சங்கீத புஸ்தகம் 87 4 வசனத்திலையும் நீர் அவளை வெட்டி போட்டீர் அல்லவா. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார்? யாரோ ஒருவர் வெட்டி போட்டிருந்தா பரவாயில்ல, இறைவனே வெட்டி போட்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெட்டி போடுவதற்கு நமக்கு என்ன சம்பந்தம்?
சரியா இல்லையா? அந்த வெட்டி போடுவதற்கு நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? நிறைய சம்பந்தம் இருக்குங்க. ஐயோ என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே, இது அந்த சம்பந்தம் இல்லை. பைபிள் சொல்லக்கூடிய தெளிவான அந்த சம்பவத்தை கேளுங்க. திருச்சிக்கு புறப்பட்டு வருவோம். சத்தியத்தின் பெருவிழாவை ஒரு ஏழை ஒரு தம்பி தான் நடத்துறாப்புல. அப்பேறிப்பட்ட சத்தியத்தின் பெருவிழாவில் உங்களுடைய பிரசனமும் உங்களுடைய வருகையும் இருக்கும் போது அதுல ஆனந்தம், பெரிய சந்தோஷம். அந்த ஒரு நாள் கூட மிச்சம் பண்ணிக்கிட்டு வீட்டுல இருந்தால் நீங்க ஒன்னே சாதிக்க போறது கிடையாது. அதனால அந்த இடத்துல வந்து சத்தியத்தை கேட்பது மிக நல்லது. எழுந்திருப்போமா? ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாமா? ஞாபகத்துல வைத்துக்கொள்ளும். இனி 2 வாரங்கள் தான் நமக்கு உண்டு. இந்த மாம்பெரிய சத்தியத்திற்குள்ளாக நடந்து செல்ல இறைவன் தாமே நமக்கு அருள் புரியத்தக்கதாக, இறைமுடிய கரந்தாமே நமக்கு அனுகூலமாய் இருக்கத்தக்கதாக. வாங்க எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீ நல்லவர். ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவராக இருக்கிறீர் அப்பா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் வேத வசனத்தை நான் ஆராய்ந்து அறியும் போதெல்லாம் உம்முடைய நன்மையான காரியங்களை நான் அறிந்து கொள்ளுகிறேன். அது நிமித்தமாக நான் சொல்லுகிறேன், நீ நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லமா? கர்த்தரை பார்த்து நாம் சொல்லமா? கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து நாம் சொல்லமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு மகிமை அப்பா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை பார்த்து நாம் சொல்லலாம். நன்றி ராஜா. நல்லவரை நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு இறைவன் சமீபமாகத்தான் இருக்கிறார். யாருக்கும் இறைவன் தூரமானவர் அல்லவே அல்ல. எல்லோருக்கும் இறைவன் சமீபமானவர் தானே. நன்றி அப்பா. கருவினிலே என்னை கண்டவரே, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே என்னை கண்டவரே, நன்றி நன்றி ஐயா. பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க. நல்லவரை நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. அப்பா, என்னை மாற்ற ஆண்டவரே, இரவும் பகலும் உமது வசனத்தின் மேல் கவனமுள்ளவனாய் இருக்க என்னை மாற்றுங்க அப்பா. அப்பா, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நான் எண்ணுகிறபடி வேண்டாம், எல்லாம் நீ எண்ணுகிறபடி அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தால் போதும். பாதம் கையில் மோதாமை காத்தீர், நன்றி நன்றி ஐயா. பாதம் கையில் நன்றி நன்றி ஐயா. காரங்களில் என்னை ஏந்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உன் கரங்களிலே என்னை ஏந்தினீரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே. செவி கொடுங்க, செவி கொடுங்க ஆண்டவருக்கு. நல்லவரை நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. அப்பா, சிறுமலை பயப்படாது. பரலோக ராஜ்யத்தை பரமபிதா உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னீங்க. அந்த விசுவாசத்துல உறுதி உள்ளவனாய் இருக்கு. உமக்குரியவைகளை நான் செய்து முடிக்க எனக்கு திராணியும் பலனையும் உருவாக்குங்கப்பா. சொல்ல ஆண்டவரை பார்த்து
உள்ளம் கையில் என்னை வரைந்தவரே நன்றி நன்றி ஐயா. உள்ளம் கையில் என்னை வரைந்தவரே நன்றி நன்றி ஐயா. உறங்காமல் என்னை காப்பவரே நன்றி நன்றி ஐயா. உறங்காமல் என்னை காப்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. அருமை தேவ பிள்ளைகளே, கடவுள் வெட்டினார் என்று சொன்னாலும் அதை நாம் கடவுள் சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையில தான் புரிஞ்சுக்கிறோம். அப்படி போய் புரிஞ்சுக்க இன்னைக்கு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்த ஆவியானவர் எவ்வளவு நல்லவர். அவர் தான் இந்த சகல விளக்கங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம். ஸ்நேகத்தினால் என்னை ஸ்நேகித்தீரே நன்றி நன்றி ஐயா. ஸ்நேகத்தினால் என்னை ஸ்நேகித்தீரே நன்றி நன்றி ஐயா. கல்வாரியம்பை எனக்கு தந்தே நன்றி நன்றி ஐயா. கல்வாரியம்பை எனக்கு தந்தே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரை நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்களை மூடுவோம். கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எவ்வளவு ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கேட்கும்படி இந்த மாலை நேரத்தில் உதவி செஞ்சாரு. நீயும் வந்திருக்கிற பாரு, இது கூட இறைவனுடைய செயல் தான். நீயாகவே வர முடியாது. நல்லதுல சத்தியத்துல நாமாகவே வர முடியாது. அதற்கு பின்னாடி இறைவனுடைய பலன் இருந்தாதான் நீ வர முடியும். கடவுள் உனக்கு உன் வாஞ்சியை பார்த்து அந்த பலனை கொடுத்ததுனாலதான் நீ வந்திருக்க. சரி, இந்த நேரத்துல நம்ம அவசரப்பட வேண்டாம். சுருக்க சில வார்த்தைகளை சொல்லி அந்த கூட்டத்தை இறைவன் ஆசீர்வதிக்க, தடைகளை முறிக்க பண்ண, முக்கியமா ஜாட்ல இருக்கிற அத்தனை பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டு இறைவனுடைய ஒரு பக்கத்தின் குணத்தை அவங்களும் புரிஞ்சுக்கணும். அப்படின்ற காரணத்துக்காக யாரெல்லாம் முடியுமோ வாய்களை திறந்து ரெண்டு வார்த்தைகளை சொல்லி மற்றவங்க ஜெபிக்கணும் இல்லையா? ரெண்டு வார்த்தைகளை சொல்லி அந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்க, இந்த சத்தியம் அந்த நாள்ல விளங்கப்பட, தடைகளை முறிக்க பண்ண ஜெபம் பண்ணுவீங்களா? இதான் நல்ல நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இப்படியாக நீங்கள் கேட்ட இந்த சத்திய வெளிப்பாடை போல பல ஆயிர வருடங்களாக பேசப்படாத சத்திய வெளிப்பாடுகளை நம் ஊழியர் எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் பேசியுள்ளார். நமது சகோதரரும் நமது ஊழியருமாகிய எஃப் ஜோயல் டேவிட் அவர்கள் பேசி வரும் ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளும் நாம் தேவனை கிட்டி சேரும்படியாக, சத்தியத்தில் வளரும்படியாக மற்றும் அநேக ரகசியங்களை தெரிந்து கொண்டோம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற விஷயமே. நம் அனைவரையும் தேவனை தரிசிக்கத்தக்கதாகவும் கர்த்தருடைய அருகில் கிட்டி சேரத்தக்கதாகவும் அளவற்ற தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவை என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடை கேட்ட மூலியமாக நம் வாட்ஸ்அப், நம் FM மற்றும் CD மற்றும் யூடியூப் மூலியமாக பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆங்கிலம், மலாய், சிங்களம், டச், நெதர்லாந்து, போர்ச்சுகீஸ் போன்ற மொழிகளுக்கு சம்பந்தப்பட்ட திருச்சபைகளில் பயன்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இத்துடன்
30,000 மணி நேரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான சத்திய வெளிப்பாடுகளும் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். சந்தாதாரர் பகுதி என்பது தினமும் அரை மணி நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகும். இந்த அரை மணி நேரம் செய்தியானது பல சத்திய வெளிப்பாடு புத்தகங்களுக்கு ஈடாக அவர் இந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே எங்களுக்கு அவர் செய்தியை கொடுத்து விடுகிறார். நமது கிறிஸ்து உரைத்த வாக்கின் வர்ணமாக யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மற்றும் 1 தீமோத்தேயு 2:4 படி எல்லா மனுஷர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற வாக்கின்படி இன்றும் நமது ஜாட் மினிஸ்ட்ரி அயராமல் உழைத்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இந்த சந்தாதார பகுதியில் நீங்களும் சேர்ந்து எங்களைப் போல சத்திய வெளிப்பாட்டை அறிகின்ற அறிவில் நீங்களும் வளரும் படிக்க இந்த சந்தாதார பகுதியில் இணைந்து கொள்ளும் படிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ டெலிகிராமிலோ அல்லது வேற ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வழிநடந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒரு முறை அல்ல ஒவ்வொரு செய்திகளும் நீங்கள் யூடியூபுக்கு சென்று லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் லைக் பண்ண வேண்டும். யூடியூபில் சென்று லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனவே பிரியமானவர்களே, இது போன்ற சத்திய வெளிப்பாடுகளை தினந்தோறும் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இன்றைய சந்தாதாரர் பகுதியில் இணைய நம்பர் 0988051071 மற்றும் 6360697395. ஆர்வமுடன் சத்தியத்தை கேட்கும் உங்கள் அனைவரையும் சத்தியபரனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.